பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 68 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவேன் என்று. ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தனியாய் விட்டு விடுகிற ஒரு தேவன் அல்ல. ஆதியாகமம் புஸ்தகம் 2 அதிகாரம் 18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கிவிட்டு அவன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார். தனிமையானவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே நாம் தனியா இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆகவே நமக்கு நிச்சயமாக ஒரு துணை வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் குடும்பம் என்கிற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினார். தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஒன்று, தனியா இருக்கிற ஒரு மனிதனுக்கு குடும்பத்தை உண்டாக்குகிறார். அதே போல எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, எத்தனை நாட்கள் இந்த வாடகை வீட்டிலே ஒரு வீடு மாற்றி இன்னொரு வீட்டுக்கு நான் கடந்து போய்கொண்டே இருப்பது, என்றைக்கு எனக்கு ஒரு சொந்தமான வீடு வேண்டும் என்று ஒருவேளை இந்த நாளிலே அதை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சொந்தமான வீட்டை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குடியிருக்கும்படி ஒரு நிலையான வீட்டை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அலைந்து திரிந்தது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது எழுதுகிறார், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் என்று. ஆகவே இனி நாம் அலைந்து திரிவதில்லை, நமக்கென்று ஒரு சொந்த வீட்டை ஆண்டவர் தருவார். 2 காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒன்று, தனிமையாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை குடும்பமாய் ஆண்டவர் மாற்றி குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இதுவரையிலும் தடைப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் ஒரு குடும்பமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். ஏற்ற துணையை உங்களுக்கு கொடுப்பார். அதே போல எனக்கு சொந்த வீடு இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் ஒரு சொந்த வீட்டை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, வீடுகளை கட்டி
அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள், அவைகளில் குடியிருப்பீர்கள், உங்களுக்கென்று சொந்த வீட்டை கட்டி அங்கே குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன் என்று. ஆகவே இன்றைக்கு பலவிதமான கட்டுகளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். அது எவ்விதமான கட்டாய் இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்குவார். ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற பலவீனம், வியாதியின் கட்டாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி, எழும்ப முடியாதபடி ஏதோ ஒரு கட்டு உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். அது எந்த கட்டாய் இருந்தாலும் ஆத்துமாவிலே விடுதலை இல்லாதபடிக்கு, ஆவியிலே விடுதலை இல்லாதபடிக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகளை இன்றைக்கு ஆண்டவர் அறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு இன்றைக்கு அவர் நியாயம் செய்வார். பலர் உங்களை ஒடுக்கி கட்டி வைத்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க போகிறார். கட்டுண்ட எல்லாரையும் ஆண்டவர் விடுதலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த அபிஷேகம் அந்த ஆவியானவரை இன்றைக்கு நமக்கு தருகிறார். எதற்காக என்றால், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற ஆவியானவர், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கொடுக்கிற ஆவியானவர். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கட்டுண்ட எல்லாரையும் விடுதலையாக்க போகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வரும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்போம், எனக்குள்ளே வாங்க என்று சொல்லி. அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது ஒரு விடுதலை உண்டு. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியங்களை செய்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்த போகிறார், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆகவே நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வார். இதுவரையிலும் திருமணம் ஆகவில்லை, எனக்கு ஒரு குடும்பம் அமையவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்துவார். எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே என்று சொல்லுகிறவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவார். கட்டுண்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் தங்களுடைய வாழ்க்கை கட்டப்படவில்லை, ஒரு குடும்ப வாழ்வு கிடைக்கவில்லை, ஒரு ஏற்ற துணை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அவர்களை குடும்பமாய் நீர் கட்டி ஆசீர்வதிப்பீராக. சொந்த வீடு இல்லையே என்று சொல்லுகிறவர்களுக்கு இன்றைக்கு சொந்தமான ஒரு வீட்டை கட்டி அதில் குடியிருக்க பண்ணுவீராக. கட்டுண்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு விடுதலையை பெற்று சுயாதீனமாய் விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.